ஸ்ரீ முத்துமாரியம்மன் 30ஆம் ஆண்டு திருவிழா, திருக்கல்யாணம் மற்றும் திருவிளக்கு பூஜை. சேலம் கண்ணக்குறிச்சி 1வது வார்டு கோவிந்தராஜபட்டணம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 30ஆம் ஆண்டு திருவிழா முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து இருந்தனர். இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் முகத்திற்கு விசேஷ அலங்காரத்துடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஆலயத்தின் வெளிப்புறத்தில் மேடை அமைத்து மேடையின் மீது உற்சவர் முத்துமாரி அம்மனுக்கு புது பட்டு சேலையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க அருகே கும்ப கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. திருவிளக்கு அமைத்து உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் திருவிளக்கு ஏற்றினர். தொடர்ந்து திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து ஹோமத்தில் மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டவுடன் திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாங்கல்ய தாரணம் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் அணிவிக்கப்பட்டு தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து மாலை மாற்றுதல், பூப்பந்தாட்டம், வாரணம் 1000 நடைபெற்றது. தொடர்ந்து உதிரி பூக்களால் புஷ்பாஞ்சலி செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டவுடன் பக்தர்கள் ஆரத்தி எடுத்தனர். தொடர்ந்து உற்சவர் அம்மனை மூலஸ்தானத்தில் அமர்த்தி தீபாராதனை காண்பித்தனர்.
ரத்த கொடி என்பவர்கள் அப்படியே அந்த கண்டுகளிக்கும். அவங்களே பாருங்க. தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைமை ஊர்கவுண்டர் திரு கே.வி. ஞானசேகரன், இணை கவுண்டர் திரு கே. சிவா, கண்ணங்குறிச்சி ஊர்கவுண்டர்கள் திரு எம். விஷ்ணுபிரியன், திரு கே. பழனிசாமி மற்றும் தேவஸ்தான கமிட்டி மெம்பர்கள் ஏ. சின்னா கவுண்டர், பி. சக்திவேல், இ. முருகன், பி. ரத்தினம், இ. கணேசன், ஐஸ் ஐயனார், எம். சங்கர், எம். அப்பாவு, சி. சந்திரசேகர், இ. கார்த்தி, ஏ. குமார் பூசாரி, பி. முனுசாமி பூசாரி, சி. கோவிந்தராஜ் கோல்காரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி கிராமம் கோவிந்தராஜாப்பட்டினத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இந்த வருஷத்தோட 30வது ஆண்டு விழாவாக நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நாங்கள் இந்த முத்துமாரியம்மன் திருவிழா ஆரம்ப காலத்தில் சிறிய ஒரு மூலஸ்தான ஒரு 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 இதுதான் வச்சுருந்தோம். அதையும் பார்த்துக்கோங்க. அதுதான் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் காலங்காலமாக அதை அப்படியே கொண்டாடிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சிலை வச்சு உருவ சிலையெல்லாம் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த முத்துமாரியம்மன் வைகாசி மாதம், ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம், அதாவது ஜூன் மாதம் பண்டிகை நிறைவு பெறும். வைகாசி மாதம் 1 ஆரம்பித்து 30ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் திருவிழாவை நாங்கள் முடிச்சுக்குவோம். இந்த திருவிழாவை இதுக்கு இந்த ஊர் ஒத்துழைப்போட ஊருக்காரங்க எல்லாரும் நாங்கள் ஒரு கமிட்டி வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த திருவிழாவுக்கு நான் கவுண்டரு, இவர் இணை கவுண்டரு, இவர் பூசாரி, இந்த மாதிரி தேவஸ்தான கமிட்டியாக ஒரு 15 நபர்களை நாங்கள் ஒரு கமிட்டி வச்சிருக்கிறோம். இந்த கமிட்டி ஒரு முடிவெடுத்து ஊரில் இவ்வளோ வரி வைக்கலாம், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை நாங்கள் கூடி பேசி திருவிழாவை ஆரம்பிப்போம். ஆரம்பித்து அதேமாரி நாங்கள் 15 நாள் கழித்து நிறைவு பெறுவோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை பண்டிகை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை பூ போடுவோம், செவ்வாய்க்கிழமை கம்பம் நடுவோம், சனிக்கிழமை திருக்கோடி வைப்போம், திங்கக்கிழமை இந்தமாரி விளக்கு பூஜை வைப்போம், செவ்வாய்க்கிழமை சத்தி அழைக்கிறது, கூழ் ஊத்துறது, நைட்டு இரவு மாவிளக்கு எடுக்கிறது, புதன்கிழமை காலையில் அக்னி கரகம் பூகாரகம் சுற்றி வர்றது, கெடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல், அன்னைக்கு சாயந்தரம் அளவு குத்தி பயங்கரமாக ஆடுவாங்க. வியாழக்கிழமை நண்பர் குழுவினர் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துவோம். வெள்ளிக்கிழமை சத்தாபரணம் மிக சிறப்பாக இருக்கும். 2 சத்தாபரம் நடக்கும். ஒரு சத்தாபரம் மாரியம்மன், இன்னொரு சத்தாபரம் பெருமாள். இது ஊரை சுற்றி அப்படியே இங்கிருந்து கோவிந்தராஜாப்பட்டினம் இங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே நாம் போய் எம்பாலப்பட்டி கிராமத்து வழியாக போய் புதியேரிக்கரையை சுற்றி தாமரை நகர் ஊருக்குள்ளே புகுந்து மறுபடியும் இதே இடத்துக்கு சத்தாபரணம் நிற்கும். அதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாதம் தவறாமல் கட்டாயம் ஒரு சிறப்பான பூஜை நடைபெற்று இரவு 7 மணிக்கு அன்னதானம் குறைஞ்சது ஒரு 150லேருந்து 200 பேர்த்துக்கு அன்னதானம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம மாதத்தில் 2 தடவை இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்காகவும் நாங்கள் முருகன் கோயிலும் வச்சிருக்கிறோம், நவகிரகமும் வச்சிருக்கிறோம், தட்சிணாமூர்த்தி வச்சிருக்கிறோம், துர்க்கையம்மனை வச்சிருக்கிறோம், விநாயகரை நாங்கள் வச்சிருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஐயரை போட்டு, ஒரு சதீஷுங்கிற ஐயரை நாம் போட்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அபிஷேகம் பண்ணி கோயிலை பராமரிச்சுட்டு வரோம். இந்த பராமரிப்புனால எங்கள் ஊரோட ஒத்துழைப்போட எல்லாரும் நல்லா சௌகரியமாக இருக்கிறாங்க என்பதை இந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.